நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய மூத்த மகனும் கராத்தேல பிளாக் பெல்ட் எடுத்துட்டினான், கருப்பு பட்டி எடுத்துட்டினான். 3வது மகள் நடனம் மட்டும்தான் பயில்றா, வேற எதுவுமே அவ செய்யறேல. ஆனா வேற சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வீட்டுல செய்வா, சமைப்பா, கைவேலி எல்லாம் நிறைய செய்வா. 4வது மகன் கராத்தே பழகிறார். அவர் இப்ப 2வது 3வது பட்டி எடுத்துட்டார். அவருக்கு காம்படிஷன், அவரை கூட்டி கொண்டு போகணும் விடிய தூரத்துக்கு. எங்கட வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர். முன்னமெல்லாம் நான் காம்படிஷனுக்கு பிள்ளைகளை கூட்டி கொண்டு போகும் பொழுது இவர் கை குழந்தையா இருந்தவர். தனிய நான் 4 பேரையும் தயார் செய்து அதிகாலையில் எழுந்து சாப்பாடு செய்து எல்லா உடுப்புகளையும் எடுத்து வச்சு முன்னமே எல்லாம் தோச்சு அயன் பண்ணி எல்லாம் எடுத்து கார்ல தூரத்துக்கு ஓடிக்கொண்டு போக, அம்மா நான் உண்ட மறந்துட்டேன், அம்மா நான் உண்ட விட்டுட்டேன் என்று சொல்லுவாங்க. ஐயோ ஒன்று இருக்கும், என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கும். அதோட விடிய நாங்கள் காம்படிஷனுக்கு போனோம்னு சொன்னால் மகனும் மகளும் காம்படிஷன் செய்யறதால ஆண் காலையில பெண் மாலையில என்று சொல்லி அந்த நேரத்தை ஒதுக்கி அந்த காம்படிஷனை செய்வாங்க. அதால என்ன நடக்கிறேன்னு சொன்னால் நாங்க முழு நேரமும் அங்கேயே நிக்க வேண்டி வரும். கிட்டத்தட்ட 5:30-6 மணிக்கு விடிய ஒழும்பினால் பின்னேரம் 6:30-7 மணிக்கு தான் வீட்டை வந்து சேரலாம். சிட்டியான களைப்பா இருக்கும். இந்த முறை எனக்கு அந்த களைப்பெல்லாம் இல்லாத மாதிரி பெரியவர் எழுந்து தானே சாண்ட்விச் எல்லாம் செய்து எல்லாத்தையும் தயார் பண்ணி வாய்க்குள்ள வைக்கிற அந்த பிளாஸ்டிக் இடுப்புல கட்டுறது, அவருக்கு அந்த பாதுகாப்பா போடுற எல்லாத்தையும் எடுத்து வச்சு தயாரா வந்தார். நான் வெறும் கார் ஓட்டுநரா மட்டும் அன்றைக்கு இருந்தேன். எந்த டென்ஷனும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. மூத்தவர்கிட்ட கேட்டேன், எல்லாம் ரெடியம்மா எல்லாம் செய்தாச்சண்டார். காரை ஓட்டி கொண்டு போனேன், போய் கொண்டே விட்டேன். பெரியவரை கூட்டி கொண்டு போய் அந்த நெருக்கிறது அளக்குறது எல்லாத்துக்கும் விட்டு கூட்டி கொண்டு வந்து என்ன மாதிரி சண்டை பிடிக்கணும் எல்லாம் அட்வைஸ் பண்ணி சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தேன். நான் போய் ஒரு புத்தகத்தை வச்சு கொண்டு வாசிச்சு கொண்டு இருந்தேன். காம்படிஷன் நடந்ததையும் நான் கவனிக்கல. பிறகு மகன்தான் வீடியோ எடுத்து போட்டார், அம்மா ரவுண்டுல அவர் அவுட் ஆயிட்டாருண்டு. இன்னொரு ரவுண்ட் சில நேரம் வரலாம்ண்டு. இவரோட விளையாடின மற்றவர் செலக்ட் ஆகாததால அடுத்த ரவுண்டுக்கு இவர் கிடைக்கல. அதால முதல் ரவுண்ட்லயே இவர் அவுட். அது பிரச்சனை இல்லை. ஒரு விளையாட்டுல வெற்றி தோல்வி வர்றது இயல்பு. அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவம் சின்ன வயதிலிருந்தே ஒரு குழந்தைக்கு இருந்தால் எதிர்காலத்துல வர பெரிய தோல்விகளை மிக இலகுவாக தட்டி போட்டு வெற்றியை நோக்கி பயணிக்கிற வாய்ப்பு கிட்டும். என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்லி வளர்க்கறது என்னன்னு சொன்னால், ஒன்றில பங்கு பெற்றுறதுதான் முக்கியம். வெற்றி தோல்வி என்றதை நீங்க கவனிக்க கூடாது. வெற்றிக்கான போராட்டத்தை நீங்கள் செய்யத்தான் வேணும். வெற்றிக்கான முக்கியத்துவத்தையும் அதற்கான வழியையும் முயற்சியை நீங்க செய்யத்தான் வேணும். ஆனால் தோற்றால் உங்களுக்கு எதிராக விளையாடியவன் மிகவும் வீரனாக இருக்கிறான். அப்ப அவன் எப்படி அதை விளையாடி வெற்றி பெற்றான் என்ற அந்த உத்தியை கண்டுபிடிச்சு அடுத்த முறை நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்லி. ஆனால் தோல்வி அடைஞ்சால் எதிரில் இருக்கிறவன் அவனும் பாவம். இந்த முறை அவன் வெற்றி அடைஞ்சிட்டு போகட்டும் என்று சொல்லி மகிழ்ச்சி அடையுங்கோ. இதுதான் வாழ்க்கைன்ற தத்துவம். இப்படித்தான் நான் சொல்லி வளர்த்திருக்கிறேன். நீங்களும் இந்த காணொலியை பார்த்து மகிழுங்கோ. வணக்கம்.